அன்பார்ந்த நேயர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எதற்காக பிறந்தார்? அவர் எதற்காக வாழ்ந்து காண்பித்தார்? அவர் எதற்காக மரித்தார்? அவருடைய உயிர்த்தெழுதலின் காரணம் என்ன? இவைகளுக்கெல்லாம் பதில் காண வேண்டுமா? இதோ உங்களுக்காக நிகழ்ச்சி ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. வாருங்கள், சேர்ந்து படிப்போம் உங்கள் ஹோப் டிவியில். கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஹோப் டிவி சகோதர சகோதரிகளுக்கு இனிய வாழ்த்துக்கள். மறுபடியுமாக 28 மூல உபதேசங்கள் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் 15வது கோட்பாடுக்குள்ளாக நாம் கடன் செல்ல இருக்கிறோம். ஞான ஸ்நானம் அல்லது திருமுழுக்கு என்கிற கோட்பாடை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த நாளின் சிறப்பு விருந்தினர்களாக நம் மத்தியில் போதகர் சார்ல்ஸ் அவர்களும் போதகர் ஜாஷுவா அவர்களும் இருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். பாஸ்டர், தோத்திரம். பாஸ்டர், தோத்திரம். உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் பாஸ்டர். இந்த நாளில் நம்ம பேப்டிசம் அல்லது ஞான ஸ்நானம் திருமுழுக்கை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். ஞான ஸ்நானத்தை பற்றி சற்று அறிமுகம் செய்யுங்களேன். இந்த ஞானஸ்தானம் என்பது ஏதோ ஒரு புது உடன்படிக்கையில் ஆண்டவர் கொடுத்த ஒரு உபதேசம் அல்ல. இது பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் என்கின்ற பிரமாணத்திற்கு இணையாக கொடுக்கப்பட்ட ஒரு உபதேசம் தான் ஞானஸ்தானம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பவுல் பேசும்பொழுது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டில் அங்கே எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த ஜனத்தை மேகஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மோசையின் மூலமாக ஆண்டவர் ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படின்னா இந்த ஞானஸ்தானம் என்பது வேறு ஒன்றையும் அடையாளப்படுத்துகிறதில்லை, ஒரு மறுபிறப்பின் அனுபவத்தை அது அடையாளப்படுத்துகிறது. இங்கே யோவான் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேசும்பொழுது கூட நிக்கோதேமுகிட்ட, நீ ஒரு கற்பிக்கிற ஒரு இவனாக இருந்து கூட உனக்கு இதை நீ அறியாமல் இருக்கிறது என்னது என்று கேட்கிறார். அப்படின்னா இது ஒரு பழைய ஏற்பாட்டு உபதேசம். ஆண்டவர் எசேக்கியேல் புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு நான் புதிய இருதயத்தை தருவேன், உங்களுடைய சரீரத்தின் நுனித்தோலை அல்ல இருதயத்தின் நுனித்தோலையை நீங்கள் நீக்கி போடுங்கள் என்று சொல்லுகிற அனுபவத்தை எல்லாம் ஏராளமாக ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆனால் இப்போ இந்த புதிய ஏற்பாட்டின் கண்ணோட்டத்தில் இதை நாம் விரிவாக படிக்கும் பொழுது இந்த ஞானஸ்தானம் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், ஒரு மனுஷன் உள்ளான மாற்றத்தை வெளிப்படுத்தும் பொழுது அதை ஒரு செயலாக அந்த இன்வர்ட் சேஞ்சை வெளிப்புறமாக காண்பிக்கிறான் உலகத்தாருக்கு. நான் இவ்வளவு நாள் பாவியாக இருந்தேன், இப்போ இனி இயேசுவுக்கு நான் என்னவா இருக்க போகிறேன், சீடனாக இருக்க போகிறேன் என்று சொல்லி அவருடைய பாடு, மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்று தான் என்னது, ஞானஸ்தானம். நான் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறேன், கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பினது போல நானும் உயிரோடு எழும்புவேன் என்கின்ற இந்த நம்பிக்கையின் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு உடன்படிக்கை தான் ஞானஸ்தானம். நிச்சயமா பாஸ்டர். அதாவது ஒரு மனுஷனுடைய பாவ வாழ்க்கையில் அவன் மரித்து நீதியுள்ள வாழ்க்கைக்கு அவன் பிழைக்கிறதை வெளிப்படையாக காண்பிக்கிறது தான் ஒரு திருமுழுக்காக இருக்கிறது. மிக்க நன்றி பாஸ்டர். பாஸ்டர் ஜாஷுவா, இந்த ஞானஸ்நானம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வில் அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது? உலக பிரகாரமாக இருக்கிறவர்களுக்கு இது நிச்சயமாக இருக்காது. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து போதகர் அவர்கள் சொன்னது போல யோவான் 3ஆம் அதிகாரத்தில் பரிசேயனாகிய நிக்கோதேமு என்கிற ஒருவர் கேட்பார். அப்போ கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக இந்த ஞான ஸ்நானத்தை குறித்து சொல்லுவார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இந்த ஞானஸ்நானம் என்பது மிக அவசியமான ஒன்று. ஆவிக்குரிய ரீதியிலே கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை பின்பற்றி கிறிஸ்துவை பின்பற்றி பரலோகம் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு இந்த ஞானஸ்நானம் மிக மிக அவசியம் என்பதை இந்த வசனம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. நிச்சயமா நிச்சயமா பாஸ்டர் சார்ல்ஸ், உங்களுடைய கேள்வி, உங்களுக்கான கேள்வி, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற வேண்டியதன் அவசியம் என்ன? கிறிஸ்து பாவம் மன்னிப்புக்காக ஞானஸ்தானம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா அவருடைய செயலிலும் சரி சிந்தையிலும் சரி பாவமில்லாமல் வாழ்ந்த ஒரே மனிதன் என்று சொல்லலாம் அப்படின்னா கிறிஸ்து தான்.
யோபு நீதிமானா இருந்திருக்கலாம், ஆனால் அவரும் சொல்றார், நானும் பாவம் செய்திருக்கிறேன் என்னுடைய வாலிப பருவங்களில் என்று. ஆனால் ஒரே மனிதன் பாவம் செய்யாமல் இதோ வாழ்ந்திருக்கிறார் என்றால் அது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இங்கு கிறிஸ்து ஏன் ஞானஸ்தானம் எடுத்தாரு அப்படின்னா, நமக்கு ஒரு முன்மாதிரியை காண்பிக்கிறதற்கு ஏதுவாக கிறிஸ்து அந்த ஞான முழுக்கை பெற்றார் என்று பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, இவர் போறாரு. இவர் போகும்பொழுது யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு உணர்வு வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் பாவிகள் என்பதை அவர் உணர்ந்தார். ஆனால் இவர் வந்தபோது அவர் உடனே என்ன பண்ணுறாருன்னா, உம்மாலே நான் ஞானஸ்தானம் பெற இருக்க நீர் என்னுடைய கையினால் எடுப்பது எப்படி அப்படின்றார். அப்போ அங்கே நமக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தி காண்பிக்கிறார். அதாவது கிறிஸ்து ஞானஸ்தானத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் தான் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியவர். அவர் நிச்சயமாக கொடுக்குறார். ஆவியானுடைய அனுகிரகத்தை நமக்கு கொடுத்து இந்த ஞான முழுக்கின் மேன்மையிலே நம்மை வழிநடத்துகிறார். அப்போ முழுக்க முழுக்க கிறிஸ்து ஏன் எடுத்தார் அப்படின்னா, எல்லா நீதிகளையும் நாம் நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று யோவான் ஸ்நானன் சொல்லி, இதுவும் ஒரு நீதி, இதை நாம் நிறைவேற்ற வேண்டும். வெளிப்படையாக நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், இனி அவருக்காக நான் வாழ்வேன் என்பதை நம்ம செய்யறதுக்காக அவர் ஒரு முன்மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றது போல ஒவ்வொரு மனுஷனும் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்க வேண்டியதன் அவசியத்தை நாம் பார்க்கிறோம். அவர் நமக்கு முன்மாதிரியாக வைத்து போயிருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஜோஷுவா, ஏன் தேவனுடைய பிள்ளைகளும் இதில் ஞானமுழுக்கு பெற வேண்டியதனுடைய முக்கியத்துவம் என்ன? ஏன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பாவமே செய்யலை, ஆனாலும் ஒரு முன்மாதிரியாக எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறதுன்னு அவர் சொன்னது போல அவர் அதை செய்து நமக்கு முன்மாதிரியை வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இதை ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். நிச்சயமா கட்டளை. ஒரு கட்டளை என்று வரும்பொழுது நமக்கு வேறு மாற்று கருத்து இருக்கக்கூடாது. எந்த கட்டளையாக இருந்தாலும் தேவன் கொடுத்த கட்டளை என்றால் அது எதுவோ அதை எந்த விதமான மாற்று கருத்து இல்லாமல் நம்ம நிறைவேற்ற வேண்டும். இதை ஊழிய கட்டளையாக அவர் கொடுக்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, இந்த ஞான ஸ்நானம் கொடுத்து அவருடைய சபைக்குள்ளாக சேர்த்து கொள்வதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொன்னால், இதுதான் ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய துவக்கம். நம்ம முன்னாடியே படித்த யோவான் 3ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் பிறப்பது. நம்ம பாவத்திற்குள்ளாக எப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தாலும் இந்த ஞான ஸ்நானம் என்கிற அனுபவம், தேவன் கொடுக்கிற கட்டளை எதற்கு என்று சொன்னால், அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை புதிதாக துவங்குவதற்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு வழி என்பதை அவர் கட்டளையாக கொடுத்ததான் இந்த ஞான ஸ்நானம். எல்லா கிறிஸ்தவர்களும் யாரெல்லாம் தேவனை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறோம் என்று சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்பது தேவன் கொடுத்திருக்கிற ஒரு கட்டளை. இந்த கட்டளைக்கு அவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். யாரெல்லாம் இந்த கட்டளை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் அங்கத்தினர்களாக மாறுறாங்களோ அவர்கள் எல்லாருக்கும் தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமாக அவர் கூடவே இருக்கிறேன் என்கிற வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிறார். பாஸ்டர், பேப்டிசத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்துவனுடைய பரமேறுதலுக்கு பிறகு வேதத்தில் திருமுழுக்கு நடைபெற்றதாக சரித்திரங்கள் எழுதப்பட்டிருக்கிறதா? ஆமாம். நீங்கள் அப்போஸ்தலர்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சுவிசேஷ கட்டளையே பெறுறாங்க. ஆண்டவர் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு, நீங்கள் உடனே அவசரப்பட்டு என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க, உன்னதத்திலிருந்து பலன் வரும் வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் என்று மார்க் 16:16 சொன்ன பிரகாரமாக காத்திருக்கிறாங்க. உன்னதத்திலிருந்து வரும் அந்த பலனை பெற்றபோது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தைரியமாக சாட்சி கொடுக்குறாங்க. அந்த தைரியமான சாட்சி அங்கே எங்கே கொண்டு போய் விடுது அப்படின்னா, இவர் பேசுகிறார் இல்லையா, பேதுரு எழும்பி பேசுகிறாரு. அந்த பெந்தகோஸ்தே என்னும் பண்டிகை நாளிலே எல்லாரும் வந்திருக்கிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. கல்லாத இந்த மனுஷன், இவன் ஒரு சாதாரண ஒரு மீனவன் தான், ஆனால் அவருடைய பேச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வல்லமை வெளிப்பட்டது, அவரால் பெரிய அற்புதங்களை செய்ய முடிந்தது. அவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இதெல்லாம் சாத்தியமாகுது. அதுக்கு பிற்பாடு அப்படியே நம்ம 3ஆவது அதிகாரத்துக்கு வரும்பொழுது ஒரு பிறவி என்னது முடவனை என்ன பண்ணுறாரு, தொட்டு எழுப்புறார். எழுப்பும்போது நீங்கள் சிலுவையில் அறைந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவன் சுஸ்தமாகி இருக்கிறான் என்று பிரசங்கிக்கிறார். அந்த பிரசங்கத்தினுடைய முடிவு எங்கே கொண்டு போய் விடுது அப்படின்னா, 3000 பேர் என்ன பண்ணுறாங்க, ஞான முழுக்கு பெற்றார்கள். பிற்பாடு 5000 பேர். இன்னும் அப்படியே அப்போஸ்தலர் நடவடிக்கை வாசிக்கும் பொழுது அனுதினமும் தேவன் சபையிலே சேர்த்து கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களை சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போது ஞானஸ்தானத்துக்கும் ரட்சிப்புக்கும் என்ன உண்டு, தொடர்பு உண்டு. ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் இதோ நான் தேவனால் ரட்சிப்பை அடைகிறேன் என்பதை உலகத்திற்கு சாட்சியாய் அறிவிக்கிறான்.
நிச்சயமா பாஸ்டர். பாஸ்டர் ஜாஷ்வா, பாஸ்டர் சொன்னது போல ஞானஸ்நானத்திற்கும் ரட்சிப்பிற்கும் உண்டு அப்படின்னு பாஸ்டர் பதிவு செஞ்சாங்க. அது எவ்வாறு தொடர்புடையதாக இருக்கிறது? வேதாகமத்தில் ஞானஸ்நானத்தை குறித்து வாசிக்கிற இடங்களில் எல்லாவற்றிலும் நித்திய ராஜ்யத்தை குறித்தும் ரட்சிப்பு என்கிற வார்த்தையை குறித்தும் நிச்சயமாக நம்ம வாசிக்காமல் இருக்கவே மாட்டோம். அது தேவனுடைய நியமம், தேவனுடைய நீதி என்கிற வார்த்தைகளை அந்த வசனங்களில் தொடர்ச்சியாக வாசிப்போம். உதாரணமாக மார்க் 16ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இங்கு விசுவாசம் உள்ளவனுடைய அடையாளமாக ஞான ஸ்நானம் பெற்றவன் என்கிற வார்த்தையை தேவன் குறிப்பிடுகிறார். அவன் ரட்சிக்கப்படுவான் என்றும், அதை செய்யாதவன், அதாவது விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்றும் நம்ம பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, இன்னும் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் அநேக எடுத்துக்காட்டுகளை நம்ம வாசிக்க முடியும். 8ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்ற வேலை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது, அந்த நித்திய ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற அந்த ரட்சிப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவனை விசுவாசித்த போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், புருஷரும் ஸ்திரீகளும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். இன்னும் கூட தெளிவான ஒரு எடுத்துக்காட்டை 16ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். இங்கு நம்ம ஒரு குடும்பத்தை குறித்து வாசிப்போம். சிறைச்சாலை தலைவனுடைய குடும்பத்தை குறித்து வாசிக்கும் பொழுது 30வது வசனத்தில் அவர்கள் வந்து கேட்பார்கள், ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஸோ இந்த ரட்சிப்புக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு வசனம் அழகாக பதில் சொல்கிறது. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அதோடு நிறுத்திவிடவில்லை. அந்த விசுவாசத்தினுடைய அடையாளமாக, வெளிப்பாடாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் 33வது வசனம் சொல்கிறது, மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காரியங்களை கழுவினான், அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இது முக்கியமே இல்லைன்னு நினச்சிருந்தா அந்த நடுராத்திரியில் அவ்வளவு அவசரமாக, இது ஒரு முக்கியமான காரியம் இல்லை என்று சொன்னால் இது அலட்சியமாக விட்டுருக்கலாம். ஆனால் ரட்சிப்பிற்கு இது மிக அவசியம் என்பதனாலே உடனே என்கிற வார்த்தையை வேதம் பதிவு செய்கிறது. எனவே இந்த ஞானஸ்நானம் ரட்சிப்பிற்கு எப்பொழுதுமே சம்பந்தப்பட்டது என்பதை வேதம் பதிவு செய்கிறது. இன்னும் அநேக வசனங்களும் இருக்குது, நம்ம ஆழமாக படிக்கும்போது அது நமக்கு தெரியும். நிச்சயமாக. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் அனுபவம் எப்பொழுது துவங்குகிறது என்று சொன்னால், அவனுடைய பாவத்தை வெறுத்து அவன் இயேசுவின் மேல் விசுவாசத்தை வைத்து திருமுழுக்கு பெறும்பொழுது அவனுடைய ரட்சிப்பின் அனுபவம் துவங்குகிறதை நம்ம பார்க்கிறோம். நிச்சயமாக. அப்போது உண்மையிலேயே அந்த திருமுழுக்கு என்பது மனித குலத்தினுடைய ரட்சிப்பிற்கு மிகவும் அது நெருங்கிய தொடர்புடையதாக, ஒற்றுமையுடையதாக இருக்கிறது. பாஸ்டர் சார்ல்ஸ், இப்போ ஒரு திருமுழுக்கு என்பது பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைப்பது. இப்போ திருமுழுக்கு எடுப்பதனால பாவத்திலிருந்து ஒரு மனுஷன் கழுவப்படுவானா? அது வந்து இந்த உடன்படிக்கையை ஆண்டவர் அடையாளமாக தான் வைத்திருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம் எப்படி நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது அப்படின்னா, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. அந்த பாவத்தில் மீண்டும் நம்ம அகப்படாதபடிக்கு ஆண்டவர் சத்திய வசனத்தினாலே நம்ம என்ன ஆக்குறாரு? பரிசுத்தமாக்குகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ ஞானஸ்தானத்தினுடைய பங்கு என்ன அப்படின்னா, அது ஒரு விசுவாச அறிக்கையை வெளிப்படுத்துகிற ஒரு ஆக்ட். புரியுதா உங்களுக்கு? அதை இங்கே வந்து பேதுரு சொல்லும்பொழுது சபைக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த தண்ணி வந்து முங்கி எழும்புறதுனால எது தான் சுத்தமாகும்? சரீரம் தான் சுத்தமாகும். அதனால தான் இங்கே சொல்லும்பொழுது, இங்கே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வாக்கியத்தில் சொல்லும்பொழுது, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது என்றுவார். அப்படின்னா எதற்கு ஒப்பனையானது? நோவாவின் காலத்தில் 8 பேர் மட்டும் பேழைக்குள்ளே போய் என்ன பண்ணாங்க? பிரவேசித்து காக்கப்பட்டார்கள். அதுவும் ஒரு வகையான என்னது? ஞானஸ்தானத்திற்கு ஒப்பனையாக இருக்கிறது. எப்படி 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரோ, மோசேயின் மூலமாக மேகஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் அவங்க என்ன பண்ணாங்க? ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் என்கின்ற அனுபவத்தை சொல்கிறாரோ, இது அதற்கு ஒப்பனையாக இருக்கிறது. அதை சொல்லும்பொழுது, மாம்ச அழுக்கை நீக்குகிறதாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் என்னவாக இருக்கிறது? உடன்படிக்கையாக இருக்கிறது. அப்படின்னா இனிமேல் நான் என்னுடைய மனசாட்சியை காத்துக்கொண்டு ஆண்டவருக்கு விரோதமாக நான் என்ன பண்ண மாட்டேன்? துர்ச்செயலை செய்ய மாட்டேன் என்கின்ற ஒரு விசுவாச அறிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயலாகத்தான் இது இருக்கிறது. அதனால் இது மாம்ச அழுக்கை கழுவக்கூடிய ஒன்று அல்ல, நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கும் அனுபவத்திற்குள்ளாக நம்மை வழிநடத்துகிறது. அப்போ ஒரு திருமுழுக்கு என்பது பாவத்தை ஒருபோதும் கழுவுவதில்லை. பாவத்தை கழுவுவது கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினால், தேவன் அவருடைய இரத்தத்தினால் கழுவுகிறார், நம்மை கழுவுகிறார். ஆக பாவத்தை ஒருபோதும் திருமுழுக்கின் மூலமாக கழுவ முடியாது என்பதை அழகாக விளக்கி சொன்னீங்க பாஸ்டர்.
பாஸ்டர் ஜாஷுவா, இப்போ வேதத்தில் எத்தனை விதமான திருமுழுக்கு இருக்கிறது? வேதாகமத்தை பொறுத்தவரையிலே வேதம் அழகாக சொல்லுகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம், ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும். நிறைய பேருக்கு இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே வெவ்வேறு விதங்களான ஞானஸ்நானங்களை நம்ம பார்க்க முடிகிறது. உதாரணமாக குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஞானஸ்நானம், ஒரு குழந்தையை தண்ணிக்குள்ளே முக்கிறது கிடையாது, மாறாக தெளிப்பு ஞானஸ்நானத்தை நம்ம பார்க்குறோம். அந்த விதமான ஞானஸ்நானம் உண்மையாக வேத அங்கீகரிக்கப்பட்டதா அப்படின்னு சொன்னால், ஒரே விதமான ஞானஸ்நானம் தான். அந்த ஞானஸ்நானத்தை நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த தெளிப்பு ஞானஸ்நானம், இன்னும் சில பேர் வந்துட்டு முழுக்கு ஞானஸ்நானத்தை வித்தியாசமாக கொடுப்பார்கள். நின்ற இடத்துல அப்படியே முங்கி எழுந்திருப்பது. இன்னும் சிலர் தலையிலே தண்ணீரை ஊற்றுவதன் மூலமாக ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. இது எல்லாம் வேதத்தின் அடிப்படையில் பார்த்தா வெவ்வேறு ஞானஸ்நானங்களுக்கு வேதம் இடம் கொடுக்குறதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஒரே ஞானஸ்நானம் என்று தான் வேதம் சொல்கிறது. அந்த ஒரு ஞானஸ்நானத்தை குறித்தும் நம்ம வாசிக்கும் பொழுது, ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, பாவத்திற்கு மரித்து நீதிக்கு எழுந்திருக்கிற ஒரு அனுபவம், ஒரு மரணித்த ஒரு சரீரத்தை எப்படி அடக்கம் செய்கிறோமோ அதே போன்ற அனுபவத்தை தண்ணீருக்குள்ளாக செல்லும் பொழுது ஒரு மனுஷன் பெறுவதற்கான அடையாளத்தை எந்த ஞானஸ்நானம் வெளிப்படுத்துகிறதோ அந்த ஞானஸ்நானம் தான் வேதம் சொல்லக்கூடிய ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானம் முழுக்கு ஞானஸ்நானம். அது ஒரு சரீரம் மரணத்தின் போது எப்படி மண்ணுக்குள்ளாக செல்லுகிறதோ அந்த அடிப்படையில் உள்ளே சென்று உயிர்த்தெழுதலுக்கு எப்படி எழுந்திருக்குமோ அந்த அடிப்படையில் வெளியே வரக்கூடிய அந்த ஞானஸ்நானம் மட்டுமே வேதம் சொல்லக்கூடிய ஒரே ஞானஸ்நானம். நிச்சயமாக பாஸ்டர். ஃபர்ஸ்ட் நம்ம இடைவேளைக்கு முன்பதாக ஒரே விதமான ஞானஸ்தானத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தோம். இப்போது யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார். அப்போஸ்தலர்கள் ஆவியின் வரங்களின் அடிப்படையில் அதற்காக ஞானஸ்தானம் கொடுத்தது போல வேதம் சுட்டி காண்பிக்கிறது. ஒரே ஞானஸ்நானம் என்று சொல்லி நாம் எதின் அடிப்படையில் கூறுகிறோம்? நிறைய பேர் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை 19ஆம் அதிகாரத்தில் அப்போலோ ஊழியம் செய்து கொண்டிருந்த இடத்திற்கு வராரு. அங்கே அப்போலோ இல்லை. வரும்பொழுது இவங்கெல்லாம் பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெறாமல் இருக்கிறாங்க. பவுல் அவங்கள பார்த்து கேட்குறாரு, நீங்கள் எந்த ஞானஸ்தானத்தை பெற்றீர்கள் அப்படின்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய விதமான ஞானஸ்தானம்லாம் இருந்திருக்கு போல இருக்குது அப்படின்ட்டு. அவங்க சொல்கிறாங்க, யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை நாங்கள் பெற்றோம். அப்போ அவங்களுக்கு யோவான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவங்களுக்கு என்ன பண்ணல, போதிக்கல. அவங்க வெறும் வரப்போகிற மேசியாவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு ஏதுவான அந்த ஒரு விசுவாசத்தில் எடுக்கிறாங்க. இப்போ மீண்டுமா இவங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு ஞானஸ்தானம் கொடுத்து அவர்கள் மேல் கையை வைத்து ஜபிக்கும் பொழுது ஆவியானவர் இறங்குறார். அப்படின்னா 2 விதமான ஞானஸ்தானமா அப்படின்னா இல்லை. இந்த எபேசியர் 4:5 எழுதுனதும் யார் தான்? பவுல் தான். ஒரே விசுவாசம், ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்தானம் என்று சொல்லுகிறார். இப்போ இந்த ஒரே ஞானஸ்தானம் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் கொடுத்த வாக்கை நிறைவேற்றார். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்திலே, உங்கள் மேல் நான் சுத்த ஜலத்தை தெளிப்பேன். இப்போ இந்த ஜலம் எங்கேருந்து தெளிக்கப்படுது அப்படின்னா, பரலோகத்திலிருந்து ஊற்றப்படுகிறது. அந்த ஜலம் யாரை அடையாளப்படுத்துகிறது என்றால் ஆவியானவரை அடையாளப்படுத்துகிறது. இதை ரொம்ப அழகாக சொல்வார் பாருங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அதில் 13வது வசனத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, நாம் யூதனாயினும் கிரேக்கனாயினும் அடிமையாயினும் சுயாதீனனாயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே. அப்போ இந்த ஒன் பேப்டிசம்னு ஏன் சொல்கிறோன்னா, ஹோலி ஸ்பிரிட் ஒன்று தான். பழைய ஏற்பாட்டில் இறங்கியிருந்தாலும் அதே ஆவியானவர் தான், புதிய ஏற்பாட்டில் இறங்கியிருந்தாலும் அதே ஆவியானவர் தான். அந்த ஒரே ஆவியானவர் நம்மை ஒரே சரீரத்திற்குள்ளே என்ன பண்ணுறாரு, நடத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்களுக்கெல்லாம் வேற ஒரு ஸ்தானம், புதிய ஏற்பாட்டில் புது உடன்படிக்கையில் ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கெல்லாம் பரலோகம், அப்படியெல்லாம் கிடையாது. ஆபிரகாமின் பிள்ளைகள், கிறிஸ்துவின் பிள்ளைகள் எல்லாருக்கும் என்னதான் பரலோகம் என்று நாம் பார்க்கிறோம். அதை இங்கே சொல்லும் பொழுது ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். அப்போ அந்த ஒரே ஆவியானவர் இந்த ஞானஸ்தானத்திற்குள்ளாக நம்மை வழிநடத்துகிறபடினால் இந்த மேன்மையை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த மேன்மை ரொம்ப ஒரு மகா மேன்மையாக இருக்கிறது. அதை இன்னொரு இடத்துலையும் அழகாக சொல்வார். அந்த வாக்கியத்தையும் சொல்லி நான் உங்களுக்கு விளக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். அதை பவுல் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்தில் சொல்கிறார், அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைத்து விட்டதினால். அப்போ ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்ம எதை சிலுவையில் அறைகிறோம்? பாவ சரீரம். நம்முடைய பாவ சரீரத்தை கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறைகிறோம். அது ஒரு விதமான விருத்த சேதனம் என்று சொல்லுகிறார். அதை என்னன்னு சொல்றாரு பாருங்கள், கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். அப்போ பழைய ஏற்பாட்டில் நுனித்தோலை வெட்டுனா
ஒரு ஞானஸ்தானம், ஒரு விருத்த சேதனம். புதிய ஏற்பாட்டில் ஞானஸ்தானம் எடுக்கிற இந்த அனுபவம் கையால் செய்யப்படாத விருத்த சேதனம். ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றப்படுகிறார், நம்மை அவர் சுத்திகரிக்கிறார். இதை தான் கையால் செய்யப்படாத விருத்த சேதனம் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அதோட இப்போ பல விதமான ஞான ஸ்நானங்களில் எந்த விதம் உண்மையான ஞான ஸ்நானம்? பலவிதம் என்று சொல்லும் பொழுது வேதம் பல விதத்தை சொல்லவில்லை, மனுஷர்கள் பலவிதமாக ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதை தான் பாஸ்டர் ஜோஷுவா ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். கொடிக்கு கீழே நடந்து போகிறவங்க சால்வேஷன் ஆர்மி, அவங்க இன்னைக்கு அப்படி கொடுக்குறாங்க. ஒரு சிலவங்க ரோம கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கிறவங்க தெளிப்பு ஞானஸ்தானம், குழந்தை ஞானஸ்தானம், இப்படி பல வகையான இது இருக்கிறது. ஒரு மனிதனை அப்படியே உட்கார வச்சு முக்கி எழுப்புறது. ஆனால் அப்படி அல்ல. இங்கு பிலிப்பு கொடுத்த அதே ஞானஸ்தானம், கிறிஸ்து பெற்ற அதே ஞானஸ்தானம், மற்ற அப்போஸ்தலர்கள் எடுத்த அதே ஞானஸ்தானம், அது வேறு ஒன்றும் இல்லை. நிறைய தண்ணீர் இருக்கிற இடத்திற்கு அவங்க என்ன பண்ணாங்க, போனாங்க. பாவத்திற்கு மரிக்கிறது என்று சொல்லும் பொழுது இதை ஒரு மனுஷனை என்ன பண்ணுறோம், அடக்கம் செய்கிறோம். அவனை அடக்கம் செய்து கிறிஸ்து மறுபடியும் அவனை என்ன பண்ணுறாரு, உயிரோடு கொண்டு வருகிற இந்த அனுபவம் முங்கி எழும்புதல். இந்த முங்கி எழும்புதலை ஆண்டவர் வேதாகமத்திலே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால தான் சொல்லும் போது யோவான் 13 வாசிக்கிறோம் இல்லை, முங்கினவன் எவனும் கால்களை மாத்திரம் கழுவினால் சுத்தமாக இருப்பான். அப்படின்னா முழுக்கு ஞானஸ்தானத்தை அப்போஸ்தலர்கள் பெற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கால் கழுவி திருவிருந்து ஆராதனை எடுத்தாங்கன்னா அவங்க தூய்மையாக இருப்பாங்க என்பதை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். நிச்சயமா பாஸ்டர், தேங்க்யூ. பாஸ்டர் ஜோஷ்வா, இப்போது இந்த ஞானஸ்நானம் என்பது ஒரே விதம் என்று வேதத்தில் படிக்கிறோம், ஒரே ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானம் அல்லது பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிற விதமாய் செய்கிற அந்த ஞானஸ்நானம் முழுக்கு ஞானஸ்நானம், வேதத்திலிருந்து சில உதாரணங்களோடு சொல்லுங்களேன். போதகர் அவர்கள் குறிப்பிட்ட அதே காரியங்களை வசனத்தின் மூலமாக நம்ம படித்து பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற அனுபவத்திலே மத்தேயு 3 அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்கிறது. 16வது வசனம் அதே அதிகாரத்தில் இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே தண்ணிக்குள்ளே போயிட்டு அவர் ஞானஸ்நானம் பெறுகிறார். தெளிப்பு ஞானஸ்நானத்திற்கு ஜலத்தை தேடி ஒரு நதியை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் யோவான் 3 அதிகாரம் 23வது வசனம் சொல்லும்போது சாலிம் ஊருக்கு சமீபமான ஆயனோன் என்னும் இடத்தில் தண்ணீர் மிகுதியாக இருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். ஸோ ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு தண்ணீர் மிகுதியாக காணப்பட வேண்டும். கொலோசியர் 2 அதிகாரத்தில் 12வது வசனம் சொல்கிறது, ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும். இந்த ஞானஸ்நானம் என்கிற அனுபவம் அடக்கம் பண்ணப்படுதலை அடையாளமாக காட்டணும். போதகர் அவர்கள் தன்னுடைய கையை வைத்து ஒரு டெமோ காமிச்சாங்க. அதே போல் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்திருக்கிறவர்களாகும். தண்ணிக்குள்ள ஒரு சரீரம் இப்படி யாரையும் புதைக்கிறது கிடையாது. ஒரு பக்கவாட்டு அடிப்படையில் தான் சரீரத்தை நம்ம அடக்கம் செய்வோம். அந்த அடிப்படையில் தண்ணீருக்குள்ளாக சென்று அந்த சரீரம் எழுந்திருந்தால் எப்படி உள்ளே சென்றதோ அதே போல் எழுந்திருக்குமோ அதே மாதிரியான ஒரு அனுபவத்தை தான் நம்ம முழுக்கு ஞானஸ்நானத்திலே பார்க்கிறோம். நிச்சயமாக பாஸ்டர். இன்னொரு நடைமுறை கேள்வி என்னன்னா, சில நேரங்களில் சிறைச்சாலைகளுக்கு போய் சிலர் திருமுழுக்கு கொடுக்குறாங்க. ஒரு பெரிய டின்னில் தண்ணி நிறைத்து அப்படியே முங்கி எழுவதற்கு செய்கிறார்கள். அது சரியான விதமா? அதை தான் அடக்கம் பண்ணுகிறதற்கு ஏதுவான ஒரு நிலையை காண்பிக்கணும். ஏன் அப்படின்னா இங்கே தீத்து 3 அதிகாரம் அதில் 5வது வாக்கியத்தில் சொல்லும்பொழுது, நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலே முங்கி எழும் ஒரு அனுபவம். முழுசாக தண்ணிக்குள்ளே முங்கி இருக்கணும். அது மரணத்தை அடையாளப்படுத்துகிறது அல்லது பாவத்திற்கு மரிக்கிறதை அடையாளப்படுத்துகிறது. அதற்கு அடுத்த பகுதி என்ன சொல்லுகிறது என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலினாலும் நாம் ரட்சிக்கப்படுறோம். அப்போ ஞானஸ்தானம் எடுத்ததும் இயேசு கரையேறி வராரு. கரையேறுகிறதுக்கு முன்பாக யார் இறங்குறா? பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார் என்று பார்க்கிறோம். அப்போ ஞானம் முழுக்கு எடுக்கிறவங்களை ஆண்டவர் தனியாக விடுறதில்லை, அவங்களுக்கு ஆவியானுடைய அனுகிரகத்தை கொடுக்கிறார். அந்த ஆவியானவருடைய உதவியின் மூலமாக சோதனைகளை ஜெயிக்கிறாங்க. அவர்கள் பாவத்தை மேற்கொள்ளுகிறதற்கு ஏதுவான பலனை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அதனால் நான் எப்பவுமே சொல்வேன், டிலே பண்ணாதீங்க ஞானஸ்தானத்துக்கு. ஆண்டவரை விசுவாசத்தை நம்பி ஏற்றுக்கொண்டு உடனே என்ன பண்ணுங்க, ஞானஸ்தானம் பெறுங்க, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமா பாஸ்டர். இந்த நாளிலும் எங்களோடு கூட பங்கு பெற்றதற்கு மிகுந்த சந்தோஷம் பாஸ்டர். நன்றி. அன்பானவர்களே, திருமுழுக்கு தேவன் ஏற்படுத்தின நியமம். இது உண்மையானது. அது ஒரே ஞானஸ்நானம் என்று வேதம் குறிப்பிடுகிறது. இதே போன்ற ஆழமான சத்தியங்களை அறிந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் வளர உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.